வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சூரியன் எஃப்எம் உங்கள் சூரியகுமார். இப்போ தான் முறை நம்ம சேனல் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ எதை குறித்து பார்க்கணும்னா, மத்திய அரசுக்கு ஒரு சில கோரிக்கைகள் வந்து நம்ம சேனல் சார்பாக முன் வச்சுட்ருக்கோம். இப்பயும் மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கை தான் வைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா, லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து போஸ்ட் ஆஃபீஸில் இருக்க போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸு அ பிஎல்ஐ, ஆர்பிஎல்ஐன்னு சொல்லுவாங்க. அது 2ம் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸில். அதே போல் வந்து எல்ஐசி இருக்குது. எல்ஐசி அது வந்து செமி கவர்மெண்ட்டு. மத்தது எல்லாமே இருக்கிறது எல்லாமே ஐஆர்டிஏ கிட்ட லைசென்ஸ் வாங்கிட்டு, நெறைய வந்து பிரைவேட் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியும் இருக்குது. அதனால நீங்க கிளைம் ரேஷியோ எடுத்து பாருங்க. பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனில வந்து எல்லாம் தனியார் மயமாக்கணும்னு சொல்லிட்டு நெறைய வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தனியார் மயமாக்கிட்டாங்க. லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிகள்லாம் நெறைய லைசென்ஸ் குடுத்துட்டாங்க. அதில கிளைம் ரேஷியோ எடுத்து பார்த்துட்டு கடைசி லீஸ்ட் அ ரொம்ப குறைவா இருக்கிற கிளைம் ரேஷியோ இருக்கிற அந்த கம்பெனி லைசென்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சேனல் சார்பா நம்ம கேட்டுக்கிறோம். ஏன்னா வந்து கிளைம் ரேஷியோ ரொம்ப குறைவா இருக்கிற லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. அதனால வந்துட்டு மக்கள் வந்து அதில பணத்த ச முதலீடு பண்ணிட்டு பாதிக்கப்படுறாங்க. இது மக்கள் நலன் காக்கிறதுக்காக அ லிஸ்ட்ல கிளைம் ரேஷியோ ரொம்ப லீஸ்ட்டா இருக்கிற லைசென்ஸ் கம்பெனிய வந்து அ அந்த லைசென்ஸ் வந்து ஐஆர்டிஏ லைசென்ஸ் வந்து கேன்சல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மத்திய அரசுக்கு நம்ம சேனல் சார்பா நம்ம கேட்டுக்கிறோம். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம். தேங்க் யூ.